ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த கம்பைன் ஃபிகர் கிவன். ஓகேவா, இது கொடுத்துருக்கிற ஃபிகருக்கு கம்பைன் ஃபிகர் கொடுத்துருக்காங்க, இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். விச் இஸ் காட் பை த ஜாயினிங் ஆஃப் 2 பேரலோகிராம். இந்த கம்பைன் ஃபிகர் வந்து 2 பேரலோகிராம் ஜாயின் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்து உங்களுக்கு பேரலோகிராம் மாதிரி தெரியுதா? இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா, பாருங்கள், இது பேரலோகிராம் மாதிரி இருக்கா? இது மேலே இங்கே ஒரு பேரலோகிராம் இருக்குது, இங்கே டோட்டலாக 2 பேரலோகிராம் ஜாயின் பண்ணி தான் இந்த கம்பைன் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும். அப்போனா இதுவும் ஆப்போசிட் எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். இப்போ நீங்கள் இது 8னா இது எப்படி இருக்கும்? இதுவும் 8 சென்டிமீட்டராக தான் இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேரலோகிராமில் இதுவும் பேரலாக இருந்து இதுவும் 8னா இது 8ஆக தான் இருக்கும். இப்போ செகண்ட் பேரலோகிராமில் பாருங்கள், இதுவும் பேரலாக இருக்கும். அப்படி இது 8னா என்னவாக இருக்கும்? இதுவும் 8 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ 2 பேரலோகிராமோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டோம்னா இந்த கம்பைன் ஃபிகரோட நம்மளுக்கு ஏரியா கிடச்சிரும். சரி, அது பேரலோகிராம் ஃபார்முலா என்னென்னா B/H. ஓகேவா, இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? அதாவது இதுதான் பேஸ். நம்மளுக்கு பேஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, எல்லா பேஸுமே 8 தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஹைட் கண்டுபிடிக்கணுமா? இங்கே டோட்டலாக ஹைட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 6 சென்டிமீட்டர். டோட்டலாக 2 பேரலோகிராம் சேர்த்து ஹைட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள். இப்போ இதுதான் நம்மளுக்கு ஹைட்டு. சரியா, அப்போனா 2 பேரலோகிராம் சேர்த்து 6 சென்டிமீட்டர்னா ஒரு பேரலோகிராமுக்கு மட்டும் என்ன வரும்? 6ல் பாதி தானே வரும். அப்போ என்ன வரும்? 3 சென்டிமீட்டர் இருக்கும். இங்கேயும் 3 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா, அப்போனா நம்மளுக்கு பேஸ் வந்து 8ன்னு தெரிஞ்சிருச்சு, ஹைட் வந்து 3ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? 2 பேரலோகிராமில் என்ன பண்ணணும்? ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் இந்த கம்பைன் ஃபிகருக்கு நம்மளுக்கு ஏரியா கிடச்சிரும். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஸ் ஆஃப் த பேரலோகிராம் இது பேஸ். எல்லாத்துக்கும் பேஸ் என்ன இருக்குது? 8 தான் இருக்கும். ஹைட் ஆஃப் த பேரலோகிராம் என்ன வரும்? 3 சென்டிமீட்டர். இப்போ என்ன பண்ணி ஏரியா ஆஃப் த கம்பைன் ஃபிகர்னா என்னது? 2 இருக்கா? 2 பேரலோகிராம், அதனால் என்னது? 2 ஏரியா ஆஃப் த பேரலோகிராம். 2 பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ 2 ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபார்முலா வந்து BH. அப்போ நம்ம பேஸிக் ஹைட்டு என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? ஏரியா கிடச்சிடும். நான் இங்கே ரைட் பண்ணுறேன். 2 பேஸ் ஹைட். ஓகேவா, 2 பேரலோகிராம்னால ப்ராக்கெட் போடணும். ஸோ 2 பேஸ் என்ன வந்திருக்கு? 8. ஹைட் எவ்வளவு? 3. ஓகே, இப்போ வந்து பிட்மாஸ் ரூல் பிரகாரம் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 8 3 எவ்வளவு? 24. இப்போ நெக்ஸ்ட் இது 2 மல்டிபிள் பண்ணுங்கள். 2 24 48. அப்போ நம்ம இந்த ஷேப்போட ஏரியா என்ன வருது? 48 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவா, நல்லா உங்களுக்கு இந்த பிக்சர் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பிக்சர் வச்சு தான் இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? பேஸ் ஹைட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? பேரலோகிராம்னா ரெக்டாங்கிளை ஸ்லாண்டிங்காக வரைஞ்சால் தான் நான் பேரலோகிராம்னு சொல்லியிருக்கேன். இப்போ ரெக்டாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்து. இது பேரலோகிராமுக்கு எப்படி இருக்கும்? பேஸ் இன்ட்டு ஹைட். அவ்வளோதான். ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? சம் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 4th சம் பார்க்கலாம்.